வணக்கம். இன்றைய நாள் 20/11/2025 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் தாட்சாயினி விமல்ராஜ். பானிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் கடத்தல், 6 மீனவர்கள் கைது. சைபர் குற்றங்கள் தொடர்பாக சுமார் 25 முறைப்பாடுகள் வடமாகாணத்தில் பதிவு. பாடசாலை மாணவர்களுக்கிடையே புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரிப்பு. வைத்தியர் துமிந்த யாசரத்ன தெரிவிப்பு. ஆலம்பியில் இடம்பெற்ற மாவீரர் பெற்றோர் மதிப்பு நிகழ்வு. பீகார் முதலமைச்சராக 10வது முறையாகவும் பதவியேற்றார் நிதிஷ்குமார். நைஜீரியாவில் 25 மாணவர்கள் பாடசாலை மாணவிகள் கடத்தல். தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். போதைப்பொருள் கடத்திய சந்தேகத்தில் பேரில் இலங்கை மீனவர்கள் பயணித்த மீன்பிடி படகு ஒன்று தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தெற்கு கடல் எல்லைக்கு அப்பால் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் இலங்கை கடற்படை இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் ஒரு பகுதியாக இந்த கைது இடம்பெற்றுள்ளது. போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் படகில் சுமார் 15 பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக விசாரணைக்காக மீனவர்களும் படகையும் இன்று தங்கக்கலை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக சுமார் 25 முறைப்பாடுகள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். இவற்றில் பெரும்பாலான முறைப்பாடுகள் வடமாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தரவுகளின்படி 2020ஆம் ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் 24 சைபர் குற்ற சம்பவங்களும், 2021ஆம் ஆண்டில் 574 சைபர் குற்ற சம்பவங்களும், 2022ஆம் ஆண்டில் 654 சைபர் குற்ற சம்பவங்களும், 2023ஆம் ஆண்டில் 472 சைபர் குற்ற சம்பவங்களும், 2024ஆம் ஆண்டில் 1539 சைபர் குற்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இது தவிர இந்த ஆண்டின் அக்டோபர் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 2367 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கிடையே புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரித்துள்ளதாக பேராதனை போதன வைத்தியசாலையின் சுவாச நோய் நிபுணர் வைத்தியர் துமிந்த ராஜரக்ஷ தெரிவித்துள்ளார். 14 அல்லது 15 வயதுக்குள் பல பாடசாலை மாணவர்கள் சிகரெட்டை முயற்சிக்க தொடங்கியுள்ளனர். இவ்வாறு புகைப்பிடித்து நுரையீரல் தொடர்பான நோய்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பு என்று அவர் கூறினார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். முல்லைத்தீவு ஆலம்பிய பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு நேற்று மிகச்சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. ஆலம்பிய மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வின் முன்னதாக மாவீரர் பெற்றோர் உறவினர்கள் மலர் மாலை அணிவித்து விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மண்டபத்தில் மாவீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் கருத்துரையாடல்களும் இடம்பெற்றதை அடுத்து மதிய உணவு வழங்கப்பட்டதை அடுத்து மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஆலம்பில் வடக்கு உப்புமாவளி உடுப்புக்குளம் பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர்களை இவ்வாறு மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வினை நோக்கி செல்ல வேண்டும் என அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிற்கு அந்த கட்சி பிரதிநிதித்துவத்திற்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே அவரின் மேற்கொண்ட கூற்று தெளிவாகியுள்ளது. அத்தோடு இனவாதத்துக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது அரசியல் கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி MBA சுமந்திரன் அங்கு கூறியுள்ளார். தொடர்பது இந்திய செய்திகள்.
பீகார் சட்டமன்ற தேர்தலின் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்ற நிலையில் ஐக்கிய ஜனநாயக தள கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்றார். தேர்தலுக்கு முன்பதாக மீண்டும் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட 74 வயதான சோசலிக்க தலைவர் பீகார் மாநிலத்தின் பட்னாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மைதானத்தில் பதவியேற்றார். அவருடன் இணைந்து பாரதிய ஜனநாயக கட்சியின் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய்குமார் சின்ஹா ஆகியோரும் துணை முதல்வர்களாக பதவியேற்றனர். இந்த மூவரையும் தவிர 24 அமைச்சர்களும் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய கூட்டணியின் உயர்மட்ட தலைவர்கள் முன்னிலையில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்பான உலக செய்திகள். நைஜீரியா நாட்டின் வடமேற்கு மாநிலத்தில் பாடசாலை ஒன்றில் விடுதியில் இருந்து 25 மாணவர்கள் ஆயுதமேந்திய குழு ஒன்றினால் கடத்திச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் பல ஆயுத குழுக்கள் செயல்படுவதோடு அரசுக்கு எதிரான தாக்குதல்கள், கடத்தல்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளிலும் ஈடுபட்டுள்ளன. இதில் சில குழுக்கள் அங்குள்ள வெளிநாட்டவரையும் பாடசாலை பிள்ளைகளையும் கடத்தி பணப்பறிப்பிலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கொப்பி மாநிலத்தில் உயர்நிலை பாடசாலை விடுதியில் இருந்து அதிகாலையில் சுமார் 25 மாணவிகளை ஆயுதமேந்திய குழு ஒன்று கடத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சமயம் பாடசாலை மீது தாக்குதல் நடத்திய கடத்தல்காரர்கள் அங்குள்ள பாதுகாவலர்களை சுட்டுக் கொண்டுள்ளனர். இக்கடத்தலுக்கு நைஜீரியாவில் செயல்படும் போகோ ஹராம் உள்ளிட்ட எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. சம்பவம் இடத்திற்கு விரைந்த நைஜீரிய பாதுகாப்பு படையினர் அங்கிருந்துள்ள காடுகளுக்கு உள்ளிட்ட பதுங்குமிடங்களில் தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷியா தமிழ் நியூஸ் வலைத்தொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.